ஒருத்தர்கிட்ட அதே போல வந்து பக்காவா போய் கனி அதே பிளான் போல பண்ணுது. கனியும் வந்து அந்த ப்ரோமோல பாத்துட்டு இப்ப எண்ட்ல வந்து நானே வீட்டுல இப்படி இருக்க மாட்டேன், இங்க வந்தா என் மைண்டே மாறுது அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க பாத்தியா? அப்ப பார்வதி கிஸ் அத வந்து பண்றது நம்மளுக்கே தெரியுது, எல்லாமே வந்து உண்மையாதான் இருக்கு பாத்தியா? இல்ல அது வந்து கனி அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து கேப் மாதிரித்தனம் பண்றோம். வெளியில பாக்குறவங்க தப்பா ம். புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக. இல்ல இல்ல, ஓகே ஓகேடா, வருதுல்ல, ஓகே. ஆஹ் இல்ல எப்படி இப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப கேவலமான விஷயமா இல்ல? உனக்கே தோணல? ம். பக்கா பிளான். ஆக மொத்தத்துல வந்து நீ பாத்தியா இல்லையா ரம்யா ஜோ அவங்க டீமுக்குள்ள சூப்பர் டீலக்ஸ் டீமுக்குள்ள சண்டை வந்துச்சு. ரம்யா ஜோக்கும் இவங்களுக்கும் வியானாக்கெல்லாம் பயங்கர சண்டை. அப்படியா மாப்ள? என்ன மாப்ள, என்ன சொல்ற, என்னாச்சு? ரம்யா ஜோவுக்கும் ஆதிரைக்குமே பயங்கர சண்டை ஆயிடுச்சு மாப்ள. ஆதிரை அரோரா 3 பேருமே வந்து ம். அடிச்சுக்கிட்டாங்க. நீ போமா, நீ கம்முன்னு இருமா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் ஒரு சண்டை ரம்யா ஜோ அரோராவை மாப்ள பத்தி. நமக்கு வர்றது எல்லாமே அந்த துஷார் கிஸ் பண்றது அப்படிதான் மாப்ள வந்துட்டு இருக்கு. துஷாரும் ஆரோரும் நீங்க சேர்ந்து இருக்குது, ரெண்டு பேரும் பொறுமையா அப்படிதான் நீங்க மாப்ள வந்து வந்துட்டு. நீ சிரிக்காதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு அரோரா இந்த சீனை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கண்டென்ட்டுக்கு என்ன சீன் இல்ல வேணுமோ மாப்ள, அதை ஃபுல்லா பார்க்க அதேதான் மாட்டேங்கிறீங்க. மாப்ள போயிட்டு இருக்கு. ஃபுல்லா உங்களோட ஃபுல் அதான் மாப்ள போக்கஸ் கண்டென்ட்டாவே வந்து இருக்கு. எங்க போனாலும் கண்டென்ட் அஹ், ஃபுல்லாவே இது ரெண்டு கண்டென்ட் தான் மாப்ள இருக்கு. அரோகரா தான் கண்டென்ட்டா இருக்கான். அரோகரா ஆமா மாப்ள, அரோகரா தான். ஏய் அப்ப எஃப்ஜே இவங்களும் ஆதிரை பாவம் இல்லையாடா? அவங்கள பத்தி பேசவே மாட்டீங்களாடா? மாப்ள அவங்களும் அவங்க வந்து வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. நாங்களும் லவ் பண்றோம்டா, எங்களை பத்தி பேசுங்கடா எங்களை பத்தி அப்படின்ற மாதிரி சொன்னா. எங்களே அதான் நாங்களும் மாப்ள, இருக்கேன்டா. எஃப்ஜேவும் ஆதிரியும் அப்படியே ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு மாப்ள. ஆனா அது வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கை லெவல்ல இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கால் போயிட்டாங்க, நம்ம அதை பத்தி பேசுறோம். ஒரு ஸ்டெப் ப்ரொமோஷன் ஆகி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஆமா. நம்ம செல்வா அதான் 360 இதே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். பிரவீன் காந்தி வந்து லைக் வெளில பண்ணுங்க, போனதுக்கு சப்ஸ்கிரைப் அப்புறம் பண்ணுங்க. சொன்னாரு பாத்தியா இல்லையா? ம். பிரவீன் காந்திய ம். ஒரு ம். சேனலுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. ஏங்க நீங்க போய் உங்க வயசு ம். என்னங்க, நீங்க போய் அரோரா கிட்ட போய் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, அரோராவை பார்த்து கண்ணடிக்கிறீங்க, லவ் கண்டென்ட் அரோராவுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்றீங்களா அப்படின்னு. எப்பா இதெல்லாம் நடிப்பு தான்ப்பா. இது யார் தெரியுமா? அந்த நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார ஒரு ஏத்தி ஏத்தி விட்டான் பாத்தியா, தமிழ் கலாட்டாவா ஏதோ ஒரு ஆமா சேனல் ஆமா. தான். அவன் ம். தான் கரெக்டா. நீங்க அரோராவை போய் உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு மூவில உள்ள ஹீரோயின் மாதிரி தெரிஞ்சாங்க, நம்ம மூவில உள்ள ஹீரோயின் மாதிரி, அதனாலதான் ஒரு ஸ்டெப் போய் பார்த்தேன் அப்படின்னாரு. ஓ ஏங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வயசுக்குலாம், இது வெளியில தப்பா போகும்னு உங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ம். ஆமா வெளியில தப்பா போகும்னு தெரியும், இருந்தாலும் ஒரு லவ் கண்டென்ட் ம். கொடுக்கறதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்றாப்ல மாப்ள. ஆமா மாப்பிள, பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சீனை பார்த்தேன். நம்ம கமருதீன் தானே சொல்ற? மாப்பிள எங்க போயிட்ட? டேய் கமருதீன் தானே சொல்ற? கமருதீன் இல்ல மாப்ள, நம்ம இவரடா, வினோத் நம்ம கானா பிரவீன் வினோத். காந்தி. பிரவீன் காந்திய வெளில வச்சு இது பண்ணாங்கடா, பிரவீன் ரிவ்யூ காந்தியா? எடுத்திருந்தாங்க. பிரவீன் காந்தி தான் சொல்லிட்டு ஆமா போயிட்டாரு ஆமா மாப்பிள. கண்டிப்பா இந்த இதுல வந்து 2 லவ் சீன், 2 3 லவ் இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டைரக்டர் சார் வந்து கரெக்டா கணிச்சிட்டு போயிட்டாரு. ஆமா 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 ஆமா. என்ன மாப்பிள, வீடியோ வரல, எங்க போயிட்ட? இந்த வாரம் இரு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். சரி ஓகே, வா வா மாப்பிள. மாப்பிள அப்ப கமருதீன் வாழ்க்கை என்ன மாப்பிள? பாவம் மாப்பிள, 2 பேரும் ஆளாளுக்கு உஷார் பண்ணிட்டானுங்க. இப்ப கமருதீன் என்ன மாப்பிள? ஏய் கமருதீன் திடீர்னு வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டா நம்ம என்ன பண்றது? நான் வந்து அரோராக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றதே பச்சை பொய்யா ம். இருக்கடா. அதான் மாப்பிள, ஏய் இப்ப நான் என்ன அரோரா சொன்னேன்? தான் துஷார திருப்பி போயிட்டல. இப்ப கமருதீனோட எது? வாழ்க்கை என்ன ஆகுறது? அட போப்பா நீ. ஹாய் அருள்குமார், ஹாய். கமருதீனோட ம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே. செல்வா 360 ஃபாலோ வெளியில பண்ணுங்க. வந்து வெளியில வந்து அரோரா ம். தெரியுமான்னு கேட்டு வினோத் கேக்குறான். இல்ல எனக்கு ம். தெரியாதுன்றான். அப்புறம் அரோராக்காக தான் வந்தேன்னா என்ன என்ன ஒண்ணுமே புரியலையே மாப்ள. கமருதீன் என்ன ரூட்ல போறான்னே தெரியலையே. அவன் கேம் பிளான் தான் என்ன, ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு ஒண்ணுமே தெரியல மாப்ள. மாப்பிள அதே போல இப்ப கமருதீன் பேசுறோம், நம்ம எஃப்ஜே பத்தி, லவ் பத்தி பேசுறோம். ஆனா எஃப்ஜேயோட பேசுறதுலாம் ரொம்ப ஒரு டூ மச்சா இருக்கு மாப்பிள. அவன் வந்து ரொம்ப ஆஹ் வாய்ஸ் வந்து விட்டுட்டே இருக்கான். ஆனா அது வந்து அந்த டீம் இருக்காங்களா, அவனோட டீம், அவனை சுத்தியே வந்து சபரி, அப்புறம் கனியக்கெல்லாம் அப்படியே அவனை அப்படியே பாதுகாக்கிறாங்க மாப்பிள எஃப்ஜேவ. வாயெல்லாம் மூடுறாங்க மாப்பிள. அவன் ஏதோ பேச வந்தா வாயை மூடுறது என்ன, இது பண்றது என்ன, அப்படியே அவங்க ஒரு டீம், உம் நல்ல ஒரு டீமா போயிடுச்சு மாப்பிள. நம்ம சபரி, கெமி, அப்புறம் வந்து நம்ம உம் கனியக்கா, அப்படியே விக்கல்ஸ் விக்ரம், அவங்க அப்படியே ஒரு டீமா பிகாஸ் உருவாயிட்டாங்க மாப்பிள. உருவாயிட்டு நம்ம எஃப்ஜே வந்து காப்பாத்துறாங்க மாப்பிள எல்லாரும். ஏய் எஃப்ஜே நீ வாயை மூடு, நீ அவங்க பேசாத, அப்படியே எஃப்ஜே அப்படியே ப்ரொடெக்ட் பண்ண அவங்க சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து அவங்க மாப்ள இதை காட்டுறாங்க. எஃப்ஜே அவங்க ஆக்சுவலா அவங்க எஃப்ஜே எஃப்ஜேவை ப்ரொடெக்ட் பண்ணல. காப்பாத்தல. இவங்க வந்து நாங்க நல்லவன், நான் தான் உன்னை இது பண்ண சொல்லிட்டு அது எஃப்ஜேக்கு தெரியல எக்ஸ்ட்ரா இந்த மேட்ரு. அதை இது பண்றாங்க.